மனிதனுடைய உயிர் பிரிகிற அந்த நேரம் இருக்குது, அவனுடைய பார்வைகள் அலைமோதுமா, அங்க இங்க ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓடுற அந்த நேரத்தில் தெரிஞ்சு ஆளு போய் சேர போறாருன்னு அர்த்தம், மவுத் ஆக போறாருன்னு. அந்த பார்வைகள் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டு இருக்கும். அவருடைய உள்ளம் என்ன, கொதித்து கொண்டிருக்கிற பாத்திரத்தை போன்று சத்தமிடக்கூடிய நிலையில் அது மாறும். அவருடைய உடலில் இருக்கிற ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து போய் நிற்கும். இதுதான் மவுத்துக்கான முதல் கட்ட சிம்டம்ஸ். இது அடைஞ்சிட்டாருன்னா மவுத்து நெருங்கிட்டாருன்னு அர்த்தம். மவுத் ஆகல, மவுத்த நெருங்கிட்டார். இந்த நேரத்தை ஒருவர் அடைந்தால் மலக்குமார்களை பார்த்துருவார். மறைவானதை எல்லாம் திறந்து வச்சிருவோம். இத்தனை ஆண்டுகள் நம்ம கூட இருந்த மலக்குமார்களை எல்லாம் பார்க்கிற ஒரு சூழ்நிலைக்கு அல்ல பார்வைகளை திறந்து வைத்து விடுவான். பார்வை கூர்மையாயிரும், எல்லாத்தையும் பார்க்கலாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். அவர் துன்யாவையும் பார்ப்பார், ஆகிரத்தையும் பார்ப்பார் ஒரே நேரத்தில். துன்யாவில் பக்கத்தில் மனைவி இருக்கும், தாய் இருக்கும், தந்தை இருக்கும், பிள்ளைங்க இருக்கும், சுற்று வட்டாரம் எல்லாரும் இருக்கும். எல்லாம் பேசுறது காதல் விழும். இவரால் ரியாக்ஷன் கொடுக்க முடியாது. இங்க வானவர்களை பார்த்துருவார். இங்க பார்த்தது இங்க சொல்லவும் முடியாது. அவர் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கவும் முடியாது.